கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ். ஓகே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்மைகளின் நாயகர் நீங்க ஆண்டவரே. எல்லா விதத்திலையும் எங்களுக்கு நன்மையை கொடுத்து எங்களை நிரப்பி இது வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறீங்க. எஸ், we give you all the glory. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ நன்மைகள் ஆண்டவரை நீங்க செய்து கொண்டு வந்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி. we are really the testimonies of your goodness. உங்களுடைய குட்னஸோட நிஜமான அடையாளங்களாக அற்புதங்களாக எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க வைத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் நன்றி செலுத்துக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி. நாங்க எல்லாருக்கும் எங்க ஒவ்வொருத்தருக்கும் உமக்கு உமக்கு நினைச்சு தேங்க் பண்ண அநேக காரியங்கள் இருக்கு ஏசப்பா. தேங்க்யூ லார்ட். நாங்க எல்லாத்தையும் நிரம்பி நன்றி செலுத்துகிறோம். that are being say the goodness. நாங்க நாவல துதிக்கிறது ஒரு பக்கம் ஆண்டவரே, எங்களுடைய ஆள் தத்துவத்திலையும் எங்களை சரீரத்துல இருக்கிற எங்க பார்த்தாலும் உங்க குட்னஸை தான் அது பிரதிபலிக்கணும். அந்த கிராட்டிடியூட்ல நாங்க நிரம்பி ஆண்டவரே நாங்கள் துதிக்கணும். அந்த அளவுக்கு ஆண்டவரே இந்த நன்றி உணர்வு எங்களை நிரப்பணும்ப்பா. அதுலயே நாங்க இருக்கிற கிரேஸ் எங்களை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உங்க குட்னஸ் அப்படியே எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரும் உங்க குட்னஸ் அப்படியே அனுபவிக்கிறாங்க. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட். எஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். உங்க மைண்ட்ல நான் இப்படி சொல்லும் போது என்னெல்லாம் வருது யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆமால ஏசப்பா இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க, இப்படிலாம் நடத்திட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு கூட இப்படி பண்ணீங்க ஆண்டவரே அப்படின்னு இருக்கு. சில பேருக்கெல்லாம் டெஸ்டிமனி ஃப்ரெஷ்ஷா. இன்னைக்கு கூட நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் இப்படி மாறுச்சு, எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பாராத விதத்துல நீங்க எங்க வாழ்க்கையில செய்யறீங்க ஆண்டவரே. நன்றி. அப்படியே மைண்ட்ல கொண்டு வந்து அப்படியே தேங்க் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்க மைண்ட்ல நீங்க கொடுக்குற ஒரு விஷயத்தையும் இதெல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா நீங்க உங்களை செல்ஃப் போஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்ல ஆண்டவரே. இதை நினைப்பூட்டும் பொழுது எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையோ, இன்னும் நம்ம லைஃப் அப்படியே தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு மாயை பிசாசு எங்க சிந்தையில கொடுத்து எங்களை உண்மை விட்டு தூரமாக்குகிற அந்த ஸ்டேட்ல இருந்து எங்களை நீங்க விடுதலை செய்யதான் நினைப்பூட்டுகிற ஊழியத்தையும் இப்ப செய்யறீங்க. இப்ப கூட என் தேவன் நீங்க ஒருத்தருக்கும் ஞாபகப்படுத்துறீங்க எப்படி இருந்து எப்படி இந்த நேரத்துக்கு இந்த நிமிஷத்துல எங்க லைஃப் வந்திருக்கு, எங்கிருந்து நாங்க வந்தோம்னு எங்களுக்கு நீங்க நினைப்பூட்டுகிறதுக்காக நன்றி. அப்படியே அந்த ஜேர்னி எங்க மைண்ட்ல நீங்க நினைப்பூட்டுகிறதுக்காக நன்றி. ரிலீஸ் தட். உங்க மினிஸ்ட்ரி அப்படியே நாங்க பெற்றுக்கொள்கிறோம்ப்பா. ஒருத்தருக்கும் அப்படியே அவங்க அந்த போய் டைம் லைன்ல பார்க்கட்டும் ஆண்டவரே. அந்த ரொம்ப ரியலா பார்க்கட்டும்.
எப்படி இருந்து எவ்வளவு விடுதலையா நான் இப்ப இருக்கிறேன். நான் விடுதலையா இருக்கிறேன். நான் ஆத்மாவுல ஒரு ஃப்ரீயா இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் வாழுகிறேன். எனக்கு பிடித்தமான காரியங்களை நான் செய்கிறேன். எனக்குள்ள பெரிய பேரானந்தத்தை உணர்கிறேன். நான் முன்ன மாதிரி இப்ப இல்ல. எனக்குள்ளே இவ்வளவு மாற்றங்கள் இருக்குது. எவ்வளவு விஷயம் எனக்குள்ள சேஞ்சஸ் ஆண்டவர் பரிசுத்த ஆவியான நீங்க பண்ணியிருக்கிறீங்கப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. என்னோட பர்சனாலிட்டியே நீங்க மாத்திட்டு வர்றீங்க ஆண்டவரே. நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்ண பண்ண என்னுடைய வேகத்துக்கு நீங்க ஆண்டவரே உங்களை ஸ்லோவா எங்களை நடத்துறீங்க. உமக்கு நன்றி. நீர் உண்மையுள்ளவர். நீர் உண்மையுள்ளவர். நீர் உண்மையுள்ளவர் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யூ ஆர் ஃபெய்த்ஃபுல். யூ ஆர் ஃபெய்த்ஃபுல். யூ ஆர் ஃபெய்த்ஃபுல். ஓரா மஷாதலா ஹசிதி ரெமேகர பௌஷதரமம். அப்பா உங்களுடைய உண்மை தன்மைக்கு நான் அடையாளமா இருக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க எவ்வளவு எங்களுக்கு லைஃப்ல உண்மையா இருக்கிறீங்கன்னு நான் என்ன பார்த்தா மத்தவங்களுக்கு தெரியிற அளவுக்கு எனக்குள்ள மாற்றங்கள் இருக்கு. என் லைஃப்ல மாற்றங்கள் இருக்கு. பிசிக்கலா நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்குது. ஹெல்த்தா, வெல்த்தா, உறவு, எல்லா விதத்திலயும் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. அதுக்குள்ள இப்படி எதுக்கு காலையில வருது, எதுக்கு ஈவினிங் வருது, அந்த மாதிரியான சோர்வுல எல்லாம் இருந்த மனநிலையை மாற்றி எப்ப காலையில வரும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு என் மனநிலை மாறி இருக்கு. ஏன் யாரோ யாருக்காகவோ நான் இதை பேசுறேன். ஏன் எதுக்கு அடுத்த நாள் வருது, எதுக்கு ஈவினிங் வருது, அப்படி இருந்த சோர்வுல இருந்து எப்ப காலையில வருவோம்னு எனக்கு மாத்தி இருக்கீங்களாண்டவரே. ஒரு ஒரு நாளையும் சந்தோஷமா ரிசீவ் பண்ற கிரேஸ் எனக்கு கொடுத்துட்டீங்களப்பா. உமக்கு நன்றி. சொல்லுங்க, தேங்க் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி. 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 இதுல எவ்வளோ பெரிய மாற்றம் தெரியுமா? ஆண்டவரால மட்டுமே செய்யக்கூடிய, வாழ்க்கைக்கு பிடிப்பு தரக்கூடிய மாற்றம். எஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. என்னுடைய ஒவ்வொரு நாளையும் நான் சந்தோஷமாய் கழிப்பது உங்க ஹார்ட்டா இருந்ததுனால எனக்கு நாட்களை எண்ணுகிற அறிவை கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. உங்க ஜாய் என்னை டேக் ஓவர் பண்ணதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory in Jesus' name. Amen. Amen. So, ஆக்சுவலா நான் தொடர்ந்து ப்ரே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இப்படி போறேன். அப்புறம் அந்த கிராட்டிடியூட பத்தி ஆண்டவர் பேசிட்டே இருக்கும்போது யூனோ எனக்கு நீங்க உங்களெல்லாம் பேச விட்டு கேட்கணும் அப்படின்னு ரொம்ப தோணுது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய ரொம்ப என்கவுண்டர்ஸ் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய என்கவுண்டர்ஸ் உங்களுக்கு ஆண்டவருக்கும் நடக்குது. சூழ்நிலையா அது வெளிப்படுது. நிறைய டெஸ்டிமனிஸ் உங்களுக்கு இருக்கு. லைஃப் ஜேர்னி இருக்குது. ஆனா எப்படி சொல்ல அப்படின்னு தெரியல. இல்ல, இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்றேன் பாருங்க. நீங்க சொல்லும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, அஹ் அந்த கோர்வையா எனக்கு பேச தெரியல, இல்ல எல்லாருக்கிட்டையும் பேசும்போது ஷையா இருக்கு, அதெல்லாம் ஒரு வேளை உங்களுக்கு தடையா இருக்குமானா இன்னைக்கு அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடுது. ஓகே, யூல் பி ஃப்ரீ டு டாக். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்யற போது அதை பத்தி விவரித்து பேச வைக்கிறவர் அவரே இல்லையா? டெஸ்டிமனி சொல்ல வைக்கிறதும் அவர்தான். ஏன் when you talk it out, it is sealed forever. அதை டெஸ்டிமனியா நம்ம சொல்லும் பொழுது அது இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் இன் யுவர் லைஃப். அது ஒன்ஸ் ஃபினிஷ்ட் இஸ் ஃபினிஷ்ட். அது என்ன ஆகுது, ரெக்கர் ஆகாது. அந்த ஏரியால நீங்க ஒரு ஆளுகை செய்கிறவரா இருப்பீங்க. எதை சொல்றீங்களோ அதை உங்களை பார்த்து நிறைய பேருக்கு அவங்க லைஃப்ல அது என்ன ஆகும், டெஸ்டிமனியா மாறும். ப்ராஃபட்டிக்கா அது மாறும். நிறைய பேர் அது கண்டேஜஸா மாத்திட்டு போயிட்டே இருக்கும் அது. ஸோ ஒன்ஸ் யூ எஸ்டாப்ளிஷ் யுவர் டெஸ்டிமனி, இது என் லைஃப் இப்படி இருந்தது, இப்படி ஆண்டவர் இப்படி எனக்குள்ள மினிஸ்டர் பண்ணி இப்படி ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேன், நான் அப்படி ஃபீல் பண்றேன். நீங்க சொல்லும் போது பயங்கரமான விடுதலையான விஷயத்த நீங்க ரிலீஸ் பண்றீங்க என்விரான்மெண்ட்ல. அதை கேட்கிறவர்களுக்கு எல்லாம் அப்படி என்ன ஆகுது, ஒரு பக்தி விருத்தி உண்டாகுது. அது ப்ராஃபட்டிக்கா எல்லார் லைஃப்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன் அதனால எப்படி சொல்லணும் தெரியல அப்படின்னா கோர்வையா தூய தமிழ்ல இப்படி எல்லாம் ஒரு ஃபார்மெட்டோட சொல்லணும் அப்படிலாம் இல்லை. இருதயத்துல இருந்து தேவனுடைய நன்மையை நினைச்சு என் அப்பா இப்படி செஞ்சாருங்க அப்படின்னு சொன்னாலும் இட் ஹாஸ் த சேம் எஃபெக்ட்.
அஹ் இல்ல கர்த்தருக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என்னை சிறு சாட்சியா நிறுத்ததுக்கு நன்றின்னு உங்க ஃபார்மெட்ல சொன்னாலும் இட் ஒர்க். ஓகே, எதுவுமே இப்படி அப்படின்னு இல்லை. ஆனா மனசுல இருந்து அது கிராட்டிடியூட்ல நிரம்பி ரிலீஸ் பண்ணுங்க வேர்டை. நான் இன்னைக்கு அன்மியூட் பண்ண போறேன். ஐ நோ நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, இஸ் ஒர்க்கிங், செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. நமக்கு சொல்றதுக்கு இப்போ என்கரேஜும் பண்றாரு. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பேர் சொல்லுங்க, உங்க ஊர் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து ஃபாலோ பண்றீங்க, எவ்வளவு நாள் ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லுங்க. தென் என்ன சொல்லணும், எந்த ஏரியாவை பத்தின டெஸ்டிமனி, ஒருவேளை ஹீலிங் டெஸ்டிமனினா இந்த மாதிரி விஷயத்துல இருந்து எனக்கு இப்படி விடுதலை கொடுத்தாருன்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தின டீட்டெயில் சொல்லுங்க. 3 to 4 minutes கூட நீங்க எடுக்கலாம். தாராளமா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா திஸ் இஸ் யோர் மினிஸ்ட்ரிங் டைம். நீங்கள் ஊழியம் செய்கிற நேரம் இந்த 3 to 4 நிமிஷம். அதுக்காக உங்களுக்கு அபிஷேகத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் will lead you. தயங்க வேணாம், நீங்க தைரியமா சொல்லுங்க. இன்னொன்னு, புதுசா வந்தவங்க சொல்லட்டோம்னு பழையவங்க நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நிறைய இருக்கும்ல, சேர்த்து வச்சிருக்கோம், நிறைய சேர்த்து வச்சிருப்பீங்க. ஸோ அதையே நீங்க என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். யூ கேன் டேக் டைம் 3 to 5 minutes எடுத்துட்டு நீங்க பக்தி விருத்தி உண்டாகுகிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்ப என்னன்னா, டெஸ்டிமனி சொல்லும் போது நம்ம யாரையும் தாழ்த்தி சொல்லுவதில்லை. ஓகே, நம்ம எந்த மனுஷரையும் இவங்க அப்படின்னு நம்ம தாழ்த்தி சொல்வது கிடையாது. நம்ம ஆண்டவரை உயர்த்தி பேசுகிறதும் அவ சூழ்நிலையில எப்படி வெளியே வந்தோங்கிறது சொல்றது தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, பிளெஸ் யூ ஆல். இப்போ நான் அன்மியூட் பண்ணி இருக்கிறேன். யாராவது ஷேர் பண்றதா இருந்தா அன்மியூட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அன்மியூட் பண்ண முடியுதா பாருங்க. இல்லைன்னா எனக்கு இதில் போடுங்க, நான் ஷேர் பண்றேன்னு மீன் போடுங்க. ஸோ தட் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes மைண்ட் எடுத்து உங்களுக்கு எதை ஷேர் பண்ணலாம்னு உங்களுக்கு டைம் வேணுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் யூ ஹாவ் டு ஷேர் அண்ட் சீல் யுவர் ஆன்சர்ஸ். பண்ண முடியுதா? சாட்ல கொஞ்சம் பண்ணி அதை ட்ரை ஆச்சு பண்ணுங்க. அட்மிட் பண்ண முடியுதான்னு பாருங்க. Hello, praise God. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் I'm லார்ட் audible? சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். Yeah, my name is Catherine. I'm from Mumbai. என்னோட இன்ட்ரடக்ஷன், இந்த ஊழியத்தில் வந்து நான் வந்து கொரோனா டைம்லே 2021 ஐ பிலீவ் எண்ட் ஆஃப் ஏப்ரல்லேருந்து நான் பிரதரையும் சிஸ்டரையும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்போதுலேருந்து என்னோட வாழ்க்கையில மீன்ஸ் என்னன்னா, நான் யார் என்பது எனக்கு அறிந்து கொள்ள எனக்கு ரொம்ப உதவி செய்தாரு ஏசப்பா அந்த வார்த்தையினால. அப்புறம் கோபமா இருந்த டேடி வந்து நம்மளை எவ்வளவு லவ் பண்றாங்க அப்படின்னு அந்த சத்தியத்தை நாங்க உணர்ந்தோம். ஸோ இந்த மூன்று வருஷ ஜேர்னி வந்து இட்ஸ் ரியலி எ பிளஸிங், ரொம்ப என்கரேஜ்மெண்ட். ஏன்னா வந்து எந்த ஊழியத்திலையும் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு கம்யூனிகேஷன், அதாவது ஒரு பாண்டிங் வந்து இருக்கவே இருக்காது. நம்ம மென்டார் கூடயோ யார் நம்ம பாஸ்டர் கூடயோ, ஏன்னா எல்லா விவரத்தையும் நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம யாரா இருந்தாலும் எப்படி பேசினாலும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிற பிரதர் சிஸ்டருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். இப்ப என்னன்னா, இப்ப ரீசென்ட்லி மெனி தெர் ஆர் சோ மெனி டெஸ்டிமனி. ஆனா இந்த நேரத்துல நான் என்ன ஷேர் பண்ண விரும்புறேன்னா, பாஸ்ட் இந்த வந்து இந்த ஈவினிங் ப்ரேயர் வந்து எனக்கு எப்பவுமே என்ன ஆகும் தெரியும், ஆஃபீஸ்ல இருக்கிறதுனால மறந்து போயிரும், இல்லாட்டி ஐம் எங்கேஜ், எப்பப்போ லேட் ஆயிரும். அப்ப ஐ யூஸ் டு ஆல்வேஸ் மிஸ் இட். ஆனா என்னன்னா, எவ்ரி ஈவினிங் வந்து நான் படுக்க போறதுக்கு முந்தி அதை அட்லீஸ்ட் ½ நான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்பீடா பண்ணி சிஸ்டர்ஸ் நான் கேட்பேன். அதுல வந்து என்னன்னா, எவ்ரிடே நான் எந்தெந்த சேலஞ்சஸ் என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில என்னோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ அது வந்து சிஸ்டர் அதை வந்து என்னமோ ஆண்டவர் வந்து அவங்க கூட பேசி என்கிட்ட பேசுற மாதிரியே எல்லாமே இருந்தது. நான் பர்சனலியா சிஸ்டர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அதாவது என்னன்னா, வேலையில இருக்கிற நேரத்துல கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம யார் என்பதை நம்ம சில நேரம் மறந்துருந்தோம் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல. சிஸ்டர் அன்னைக்கு அப்படி சொன்னா கிராட்டிடியூட்ல இருக்கணும், அப்புறம் வந்து கிராட்டிபிகேஷன் இருக்கணும், அப்புறம் எப்படி அந்த வந்து நம்ம மறந்துருதோம். நம்ம ஏசப்பா அவரு நமக்குள்ள இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்குள்ள இருக்கோம். வி ஆர் ஒன். அது வந்து நம்ம தினம் கன்ஃபஸ் பண்ணாலுமே என்ன தெரியுமா, அந்த சுச்சுவேஷன் வர சொல்ல நான் மறந்து போயிருது. மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது, பட் ஃபார் மீ இட் இஸ் லைக் தட். அப்போ வந்து சிஸ்டர் அவ்வளோ அழகா அதை சொல்ல சொல்ல வந்து
நிறைய இருக்கு. அந்த ஈவினிங் ப்ரேயர்ஸ் எல்லாமே இப்போ பாஸ்ட் ஒரு 15 டேஸ்ல வந்து நான் கண்டினியூவா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். அதுக்கு முந்தி அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல என்னன்னா, எனக்கு வந்து எப்பெல்லாம் நான் சோர்ந்து போறேனோ அந்த இடத்துல எனக்கு வந்து தேவன் மோட்டிவேஷன் பண்ணி இப்ப பிசிக்கலாவோ அப்புறம் என்ன சொல்லுவாங்க ப்ரொஃபஷனலாவோ ஃபினான்ஷியலாவோ நான் எப்பெல்லாம் பேர்டன் ஆனனோ, நான் தனிமையாய் விட்டேன், ஐ எம் லோன்லி என்று சொல்ற நேரத்துல எல்லாம் சிஸ்டருடைய வார்த்தை வந்து எனக்கு மறுபடியும் என்னைய உற்சாகப்படுத்தி இன்னும் ஆண்டவருக்குள்ளாக இன்னும் நான் வளர, அவரோடு கூட ஒன்று சேர, ரியலி திஸ் பிளாட்ஃபார்ம் இந்த ஊழியம் வந்து எனக்கு ரொம்ப மினிஸ்டர் பண்ணிருக்கு. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் இந்த டைமை கொடுத்ததுக்காக சிஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பிளஸ் யூ ஃபார் ஷேரிங். நிஜமா ஆண்டவர் நம்மளுக்கு அப்படியே இந்த ஏற்ற நேரத்துல வர வார்த்தையே நமக்கு போதும் இல்ல. மீதி எல்லாம் தானா சரியாயிடும். சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூ ஃபார் ஷேரிங். வண்டர்ஃபுல். அடுத்து வேற யாரும் ஷேர் பண்றீங்களா? எஸ். Your time begins now. எனக்கு வந்து சில நேரத்துல என்ன தோணும்னா, ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு ஆண்டவர் எதுவுமே யார் லைஃப்லயும் செய்யாம இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு தோணும். ஏன்னா ஏன்னா வி சே டெஸ்டிமனிஸ், நானும் சரி பிரதரும் சரி நம்ம லைஃப் ஜேர்னியை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இவ்வளவு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்காப்லப்பா ஆண்டவர். ஒருவேளை சொல்ற தயக்கம் தானா, இல்ல எப்படி சொல்றதுன்னு தயக்கமா, இல்ல ஆண்டவர் ஹோல்ட் டவுன் பண்ணிட்டாரான்ற மாதிரி யோசிக்க தோணுது. இந்த டைம் நீங்க எடுக்கிறது உண்மையாவே அப்படி யோசிக்க தோணுது. நான் ஓகே. சாம்லா பேசுறேன்ப்பா. ஷாம்லா சிஸ்டர் பிரைஸ்ல Praise சொல்லுங்க. the Lord. நான் வந்து நம்ம இதுல வந்து 2022ல தான் ஜாயின் பண்ணேன். அது வரைக்கும் வந்து நம்ம ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரா இல்லையா, நல்ல படிச்சவங்களுக்கு தான் இருப்பாரு, பைபிள் படிச்சு ஆண்டவருக்கு சம்மதி இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்து அவங்க இந்த மாதிரி அவங்களோட தான் இருப்பாரு, நம்மளோட தான் இருக்க மாட்டாரு, அந்த ஒரு தாட்லயே தான் இருப்பேன். ஆனா நம்மளோட இந்த 2022ல ஜாயின் பண்ண விட்டு ஆண்டவர் நம்மளோடயும் இருப்பாரு, நம்மளும் ரட்சிக்கப்பட்ட என்னைக்கு நமக்கு நீதிமான்னு சொல்லி பிரதர் மெசேஜ்லயும் சிஸ்டரோட மெசேஜ்லயும் அதை வந்து நான் உணர்ந்து ஆவியில உணர்ந்து அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்க அவங்கதான் பழக்கி விட்டாங்க. 6 மணி 6:30 சும்மா பேருக்கு எந்திரிச்சு ஒப்புக்கு ரெண்டு வசனத்தை ஒரே ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சும்மா ஒப்புக்கு இருந்த என்னையும் ஆண்டவர் வந்து இவங்களோட டீச்சிங்ல வந்து ஆண்டவர் 4 மணிக்கு நம்மளை எந்திரிக்க சொல்லி வசனத்தை புரியல நாளாவது சின்ன சின்ன வசனத்தை நமக்கு சொல்லி கொடுத்து அதை ஆண்டவர் இருதயத்துல ஆழமா அதை நம்மளை வச்சு நம்ம செபிக்கத்துல ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்யறாரு, எவ்வளவு அதிசயம் செய்யறாருங்கிறத நான் உடனே ஒரு பிரிச்சுலர் ஃபாதரா தாயா அவங்கள நான் நினைச்சு அவங்க எல்லா மீட்டிங்லயும் எனக்கு முதல்ல கலந்துக்கிட்டு அது அப்படியே நம்ம வரத்துல ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், வாழ்க்கையில எவ்வளவு அதிசயம் அற்புதம் செய்யறாருங்கிறத நான் ரொம்ப உணர்ந்தேன். 3 வருஷமா அவருக்குள்ள வளர்றதுக்கும் எனக்கு ஆண்டவர் நல்லா என்னை பயன்படுத்தினாரு. 2வது என் மக வாழ்க்கையெல்லாம் அவ்வளோ ஒரு பிரச்சனை, நான் சொல்ல முடியாத வேதனையில நான் இருந்தேன். ஆண்டவர் ஆவியானவர் அப்படியே அழகா பிரதர் மூலமா சிஸ்டர் மூலமா நான் தாழ்ந்து இருக்கத்துல ஆவியானவர் என்னோட பேசி மகா வாழ்க்கையெல்லாம் இப்ப பயங்கர ஆண்டவர் ஆசீர்வாதம். ஊழியம் மருமைய 2 வருஷத்துல ஃபாரினுக்கு வெளிநாட்டு ஊழியத்துக்கு கூட்டு போறாரு. அப்பா எப்ப ஆண்டவர் உண்மை உள்ளவர், நம்ம நேசிக்கிற தகப்பன், அவர் பேசுகிற தகப்பன், அவர் பிரதரோட பேசி அது அப்படியே நம்ம வாழ்க்கையில நடக்குது. பெரிய அற்புதம். அதை பார்த்தது என் இருதயம், அப்பா தேவன் நம்மளோட இருக்கிறாரு, நம்மளோடய பேசுறாரு, அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் கீழே தரையில விழுகாது, அப்படியே நடக்குதுங்கிறத அதே மாதிரி என் மகன் வாழ்க்கையிலயும் ஆண்டவர் பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்யறாரு. அதனால நான் நினைச்சு இருதயம் கழிவூர்ந்து இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குது. தேங்க்யூ. இந்த கம்ப்யூட்டர் நம்ம சேர்ந்ததுல இருந்து பெரிய ஆசீர்வாதம் தான். ஒவ்வொரு நாளும் அவரோட பிரதரோட மெசேஜும் சரி, அவங்க சிஸ்டரோட மீட்டிங்கும் சரி, அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார், நம்மளை எப்படி வழி நடத்துறாருங்கிற அவங்க சொல்லி கொடுத்த நம்ம இருதயத்துல போட்டு அதே மைண்டன் பண்ணி அப்படியே மூளையில கொண்டு வந்து தேவன் எவ்வளவு நன்மை செய்யறாருங்கிறத நான் வந்து இந்த 3 வருஷமா கத்துக்கிட்டேன். இன்னமும் ஆண்டவர் சமூகத்துல அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வசனமும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கிரியை செய்யுதுங்கிறத இன்னும் நான் உணர்ந்துகிட்டே இருக்கேன், அதை அனுபவிச்சுட்டே இருக்கேன். தேங்க்யூ. நன்றி. ரொம்ப bless you ஆண்டி. நிஜமா.
லிவிங் டெஸ்டிமனிஸ் வசனத்தை அப்படியே ஏத்துக்கிட்டு சின்ன பிள்ளைங்க தானே பேசுறாங்க, ஏதோ பேசுறாங்கன்னு விடாம ஒரு ஒரு வார்த்தையும் அவ்வளோ கனம் பண்ணி ஆண்டவர் பேசுறாருன்னு எடுத்துக்கொள்ளும் போது அது மாம்சமா மாறுது. ஸோ மாற்றம் தவிர்க்க முடியாத ஒன்று. அப்படி உள்வாங்கி அந்த வசனத்தை ரியலா எடுத்துக்கும் பொழுது இதுல வந்து யார் மூலமாக வந்தாலும் சரிங்களா, அது விதை தான். ஆனா அந்த இருதயத்துல இடம் கொடுக்கும் போது அது கனி கொடுக்கறதா மாறுது இல்லையா? ஸோ தியர் ஷாம்லா ஆண்டி எல்லாம் அவங்க ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த வசனத்தை ரிசீவ் பண்ணதுனால அவங்க லைஃப் பயங்கரம் மாறினதை நாங்களும் பார்க்குறோம். ஸோ டியர் லிவிங் ஹாப்பிலி ஒண்டர்ஃபுல், நல்ல சந்தோஷமா ஹெல்தியா நல்லா இருக்கிறாங்க. வி பிளஸ் யூ, வி பிளஸ் யூ சிஸ்டர். ஓகே, அடுத்து அடுத்து வேற யாரும் ஷேர் பண்றீங்களா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யாருக்கெல்லாம் கேட்க நல்லா இருக்கு? ஏன் சூப்பர்ப்பா. ஆமா, இதுல என்னன்னா ஒரு மிராக்கிள்னு சொல்ல முடியல அவங்களுக்கு. ஏன்னா லைஃப் ஸ்டைலே மிராக்கிளா மாறுது. ஒரு விஷயம் வரும்போது அதை எப்படி ஆண்டவர் சார்ந்துக்கணும்னே லேர்ன் பண்ணிக்கிறதுனால, ஆண்டவருக்கு அவங்களுக்கு இருக்க இன்டிமெசியை லேர்ன் பண்ணிக்கிறதுனால, ஸோ எவ்ரி சுச்சுவேஷன் இண்டிவிஜுவல் சுச்சுவேஷனுக்கு அவங்க அப்ளை பண்ணி ஓவர் கம் பண்றாங்க. ஸோ அதனால ஜெபத்தை கேட்டு இந்த ஹீலிங் கொடுத்தார், இந்த தேவை சந்திக்கப்பட்டது, அப்படி ஒரு டெஸ்டிமனி இல்லாம உங்க லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, உங்க பர்சனாலிட்டியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஆண்டவருக்கு அவங்களுக்கு இருக்கிற உறவே அந்த இன்டிமெசியே அதிகமாகுது. அதனால மீதி எல்லாமே இட் இஸ் டேக்கன் கேரா இருக்குது. ஸோ அப்படி சாட்சிகளை கேட்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ மீன் பொரிச்சு கொடுக்கல, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிற இடமா இது ஆவியானவர் வச்சிருக்கிறாரு. ஸோ ஃபார் எவர் அண்ட் எவர் இன்ஃபினிட் சோர்ஸோட ஆண்டவரோட அந்த இம்மென்ஸ் வல்லமையோட கனெக்ட் ஆகுறது எப்படின்னு கத்துக்கிறீங்க. ஸோ எப்ப தேவை உண்டாகுதோ அப்ப அழைத்துக் கொள்றீங்க. அதோட தேவை சந்திக்கப்படுற மாதிரி உங்களாலேயே கிரியேட் பண்ணிக்க முடியுது. வெரி குட் டு ஹியர். அது மாதிரி கேட்கறது சந்தோஷமா இருக்கு. ஓகே, அடுத்து யார் ஷேர் பண்றீங்க? சிஸ்டர் தமிழ்ச்செல்வி சிஸ்டர். தமிழ்ச்செல்வி சிஸ்டர், இப்ப நீங்க சொன்ன வார்த்தை அத்தனையுமே 100க்கு 100 உண்மை. நான் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கேட்ட 2 சாட்சிகளுமே நானும் நிறைய இப்ப சாட்சி சொல்லணும்னா எனக்கு 24 hours போதாது. ஏன்னா அவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்காரு ஏசப்பா. ஆனா அதெல்லாம் நான் நிறைய என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலுமே சரி, என் கணவரோட இணைஞ்சதும் நான் இத்தனை வருஷம் அவரோட குடும்பம் நடி எல்லாமே கடவுளுடைய கிருபை தான். ஆனா இன்னும் ஒரு விஷயம்னா, இவ்வளோ நாள் எங்களுக்கு அவ்வளவா நான் எந்த சர்ச்சுக்கும் போனது கிடையாது, நான் பார்ன் கிறிஸ்டியன் கிடையாது. ஆனாலும் இவ்வளோ அழகா நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதை இதுவா அதுவா எதுன்னு சொல்லி பிரிச்சு சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவா தெரியல. அவ்வளோ நன்மைகள் கடவுள் நம்மளோட வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் இவ்வளோ அந்த மார்னிங் ப்ரேயர் ஆகட்டும், ஈவினிங் ப்ரேயர் ஆகட்டும், எப்போவாது சில நாள்ல விட்டுட்டோம்னா கூட அடுத்த அதை யூடியூப்ல போய் அதை கேட்கும்போது மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. இல்ல சில நேரங்கள் எனக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அப்ப இந்த ப்ரேயரை கேட்கும்போது அந்த தாட்ஸ் எல்லாம் போயிடும். அப்ப ஒவ்வொரு நாளுமே என்னை கடவுள் கிருபையா நடத்திட்டு வர்றாரு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப அதிகமான பிளஸிங், இன்னும் கடவுள் இன்னும் அநேக ஆத்மாக்களை கடவுள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க கிருபையை உங்களுக்கு கடவுள் தரணும்னு நான் பிளஸ் பண்றேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். ஸோ கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு பிளஸ் பண்ணுங்க பார்ப்போம். டெஸ்டிமனி சொல்றவங்களெல்லாம் அப்படியே பிளஸ் பண்ணுங்க, அவங்க பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பிளஸ் பண்ணுங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஏரியால அவங்க ரிசீவ் பண்ண தெரிஞ்சு அதை அவங்க அப்படி அறிக்கை செய்யும் போது நிச்சயமாவே அது ஒரு வெசல், அந்த பாத்திரத்தை ஆண்டவர் கையில் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ ஹானர் தேம், பிளஸ் தேம். சூப்பர் சிஸ்டர், வி பிளஸ் யூ. இன்னும் பெரிய, அதாவது நீங்க வீட்லயே இருந்து இந்த அளவுக்கு ஆழமா நீங்க ஆவியானுக்கு மட்டுமே இடம் கொடுத்து இவ்வளவு வளர முடியும்னா நிச்சயமாவே this is Holy Spirit's work. Bless you sister. அடுத்து வேற யார் ஷேர் பண்றீங்க? ஹலோ சிஸ்டர், நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் உண்மையிலேயே சிஸ்டர் சொல்லுங்க. ஹீலிங் மெசேஜ் எனக்கெல்லாம் கேட்கிற நேரம் உண்மையில ஒரு அற்புதம் நடக்கிறது. குடும்பத்துல கணக்க மாற்றாங்க சிஸ்டர், சொல்லவே இல்லாத அவ்வளவு எல்லா விஷயத்திலயுமே எனக்கு நல்ல ஒரு ஹீலிங் ஒன்று கிடைச்சிருக்கு சிஸ்டர். அந்த நேற்று கூட அவங்களோட மகன் எல்லாம் அந்த பேசின ரெக்கார்டிங் ஒன்று இருந்துச்சு, அதை நான் கேட்டேன். நான் கேட்கிற நேரத்துல உண்மையில அது எனக்கு ஒரு அந்த சின்ன பிள்ளைய இப்படி விசுவாசிக்கிற நேரம் எங்களுக்கு இந்த
இப்படி இருக்கக்கூடாதான்னு ஒரு விசுவாசம் உண்மையிலே பார்க்க ஆசையா இருந்துச்சு. அவங்க பேசுறது நான் கேட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த பிள்ளைகளை வச்சு நான் ரிசீவ் பண்ணி கொண்டு வந்தேன். அந்த சின்ன பிள்ளைலாம் பார்த்துட்டு உடனே பைபிள் வேர்ட்ஸ் சொல்றாங்க அவங்கள பார்த்து. அந்த அவங்களுக்குள்ளே அந்த ஆவிய கடவுள் கொடுக்குறாரு என்பதை உணர்வு கத்திரால போதிக்கப்பட்டிருக்காரு. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு வசனத்தையும் இந்த பிள்ளைகள் மார்னிங்லயும் கேட்கிறாங்க. உங்களோட பிரதர் சொல்றது கணவனுக்குள்ள நிறைய மாற்றங்கள். ஒரே எங்க வீட்டுல பிரச்சனை, ஆனா இப்ப எதுவுமே இல்லை. சகலத்தை நான் கொடுக்குற விஷயத்தை பற்றி பேசுறது, எல்லா விஷயத்திலயும் நாங்க கொடுக்குற நேரம் முந்தி நான் கொடுக்க மாட்டேன். இப்ப நீங்க மெசேஜை கேட்டு கேட்டு அந்த அப்படியே செய்ய உண்மையில எங்களுக்கு வர்ற வருமானம் போதும். ஆனா என்னண்டு அது அப்படி இல்லாம எனக்கு அடுத்தடுத்து காசு வருது, ஆட்கள் வராங்க, விசாரிக்கிறாங்க, போறாங்க. ஒரு அன்பு, ஒரு ஆசீர்வாதம் ஒன்று. உண்மையில எங்களோட குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் எனக்குள்ள, எங்களோட பிள்ளைகளுக்குள்ள, என் கணவனுக்குள்ள. கணவன் கணக்கு அடிமைகள் இருந்த கர்த்தர் உண்மையில எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து கொண்டு வருகிறார். அதை நான் ஃபெய்த்ஃபுல்லா உங்களோட வசனம் அப்படி கர்த்தர் ஆவியா நாம நினைக்கிறதெல்லாம் நீங்க அப்படியே எங்களோட பேசிட்டே இருப்பீங்க. அந்தந்த நாள்ல நீங்க என்ன நம்ம என்னென்ன நினைச்சுலாம் கவலைப்படுறோமோ அது அப்படியே நமக்கு ஹீலிங்காவே வந்துட்டு இருக்குது. உங்களோட பேசுறதுமே ஒரு ஆவியான எனக்கு அந்த நெருப்பா கொதிக்குது உங்களோட கதைக்கிறது. அப்படி உங்களுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு பிரச்சனை தூரத்துல இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி இப்படி ஒரு சூம் எனக்கு தந்திருக்கு. அப்படி ஒரு நல்ல ஒரு மீட்டிங்கை நான் கேட்கிறேன். எத்தனை சேர்ச்சில போய் எத்தனை பிரசங்கத்துக்கு நான் இப்படி ஒரு மீட்டிங்ல தேவனாவியான இப்படி உணர்த்துற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த குடும்பத்துக்கா உண்மையில கோடி கோடி நன்றி செலுத்துறேன் சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப சந்தோஷம் உங்க டெஸ்டிமனி நீங்க ஷேர் பண்ணதுக்கு. இன்னும் பெரிதானவைகளை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களை பிளஸ் பண்றோம். தொடர்ந்து வசனத்துல வளருங்க. அவரோட பிரசன்னத்தோட இன்டிமசியில அப்படியே வளருங்க. நீங்க எதையெல்லாம் பார்த்து அட்மையர் பண்றீங்களோ, கனம் பண்றீங்களோ, அது உங்களுடையது ஆல்ரெடின்னு அர்த்தம். ஆல்ரெடி நீங்க அதுல டேப் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் சிஸ்டர். ரூத் சிஸ்டர் கிட்ட இன்னும் பெரிய பெரிய டெஸ்டிமனிஸ் எல்லாம் வரும் வரக்கூடிய நாட்கள்ல. வி பிளஸ் யூ. ஓகே, அடுத்து வேற யாரும் ஷேர் பண்றீங்க? எஸ், ஹாய், குட் ஈவினிங் ஆண்டி. பிரைஸ் தி லார்ட். குட் ஈவினிங்மா. பிரைஸ் லார்ட். நான் கேத்ரின். நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். நான் வந்து ஆன்ட்டியும் அங்கிளையும் 2 months அந்த ஃபெலோஷிப் மீட்டிங்க்கு அப்புறம் ஏலகிரியில நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்றேன். எனக்கு ஆன்ட்டி சொல்றப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னால டே டு டே லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் என்னால பார்க்க முடியுது. ஒரு 4 years ஒரு சர்க்கிள்ல, நான் ஒரு ஃபெயிலியர் சர்க்கிள்ல இருந்து அப்படியே அப்படியே எனக்கு டோட்டலா நான் ஹாப்பியா இப்போ நான் டெய்லி எதை குறிச்சா எதையாவது ஓவர் திங்க் பண்ணிட்டு, இல்ல ஏதோ ஒன்று என் மைண்ட்ல நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை பத்தி நெகட்டிவா தான் எனக்கு நடக்கும்னு எனக்கு தோணும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா என்னை சுத்தி நிறைய பேர் அப்படி நம்ப வச்சுட்டாங்க என்ன. அப்புறம் இப்ப வந்து எனக்கு அது எதுவுமே இல்லை. எனக்கு சுத்தமா எதுவுமே இல்லை. அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்ச் என்னால பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து இதுல எல்லாம் கூடவா ஏசப்பா லீட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும். அப்ப இதையே பாத்துக்கிறாரு, பெரிய விஷயத்தெல்லாம் பாத்துக்க மாட்டாரா அப்படின்ட்டு இருக்கும். நான் இப்ப வந்து ப்ரேயர் பண்ற முறையே மாறிச்சு. எல்லாரையும் பிளஸ் பண்றது, எல்லாத்தையுமே நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்றத விட நான் இப்படி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது என் லைஃப்ல பெரிய சேஞ்ச். ஒரு 4 yearsன்றது வந்து அதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நான் மனசளவு ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். எனக்கு 23 தான் ஆகுது. பட் என்னால அந்த பீரியட்லாம் ரொம்ப டெய்லி கஷ்டப்படுவேன். ரொம்ப மனசளவுல ரொம்ப டிப்ரெஸ்டா, ஸ்ட்ரெஸ்டா, ஆன்சைட்டி இப்படி இருந்து எதுவுமே இப்ப இல்லாம நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன். இன்னுமே நான் கடவுள்கிட்ட இன்னும் நெருங்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை சுத்தி இருக்கவங்களும் என்னால கண்டிப்பா பிளெஸ்டா இருப்பாங்க அப்படின்னு. வண்டர்ஃபுல்மா, சூப்பர்மா, கலக்குற. எதை சொல்ல எதை விடங்கிற மாதிரி ஆக்சுவலி உள்ளுக்குள்ளே அந்த ஹார்ட்ல ஒரு பெரிய மாற்றம் வரும்போது எது வேணாலும் நடக்கலாம். ஓகே, எனிதிங் யூ கேன் மேனிஃபெஸ்ட். அந்த ஸ்டேட்ல இருக்கிறாங்க கேத்ரின். கேத்ரின் வந்து எல்லாரையும் பிளஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம்ல நாங்க மனநிலையில இருக்கணும்னு சொல்லி எல்லாரையும் இங்க லைஃப் டுகெதர்ல எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்கம்மா. அப்புறம் எல்லாருமே கேத்ரினை பிளஸ் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கங்க. ஷீ இஸ் சோ ஃப்ரீ. ஏஜ் 23 நடந்துட்டு இருக்கான் அந்த அம்மாக்கு. பெரிய மனுஷி. எவ்வளவு தெளிவா பேசுறாங்க, கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி வாலிப பிள்ளைங்க எல்லாம் இந்த கிளாரிட்டிக்குள்ள இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்களோட கேரியர் எப்படி இருக்கும், அவங்க ஃபியூச்சர், அவங்க திருமணம் எப்படி இருக்கும், உங்களுடைய ஜெனரேஷன்ஸ் எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்குதுல்ல. யாரெல்லாம் அப்படி யோசிக்கிறீங்க? ஏன் இந்த மாதிரி? எஸ், அப்படியே கேத்ரின் சிஸ்டருக்கு ஒரே லவ்வா வருது. அவங்க பெரிய வச்சிருக்க பிள்ளை ஒண்ணு இப்படி இருக்கே அப்படின்னு. பிளஸ் பண்ணுங்க சிஸ்டர். அவனை சூப்பர். அந்த அம்மா வந்து இப்போ சிஏ பண்றாங்க.
பயங்கர அறிவாளி. ஆண்டவர் ஞானத்துல நிரப்பி இருக்கிறாரு. அவங்க வந்து நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு பிளெஸிங். இப்ப எப்படின்னா இவங்க ரிசீவ் பண்ணதை உடனே எல்லாரும் ரிசீவ் பண்ணணுங்கிற ஒரு பேர்டன் அவங்களுக்கு. அவங்க கூட இருக்கிற வாலிப பிள்ளைங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இவங்க மினிஸ்டர் பண்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றாங்க, எக்ஸ்ட்ரா மைல் எடுத்து நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. சக்சஸ் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஏரியாலையும், ஸ்டடீஸ்லயும் சரி, அவங்க கேரிலையும் நிறைய விஷயங்கள் ப்ரொசீட் ஆகுது. ஸோ சூப்பர். கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப ரொம்ப. நம்ம வீட்ல வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டேஜ்ல பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அப்படியே கேத்ரின் மாதிரி எல்லாரையும் ஆண்டவரால தொட முடியும். என்கவுண்டர் தான். அந்த ஏலகிரி மீட்ல அவங்க வந்தது வந்து 3 days எங்க கூட இருக்கும்போது, அப்ப எல்லாம் 3 நாளும் மாறுச்சுன்னு இல்லை, ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவளுக்குள்ள ஆண்டவருடைய சந்திப்பு உண்டாச்சு. அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ ஃப்ரம் தட் எப்படின்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடின்னு பிரிச்சு போடுற அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமை தொடும் பொழுது சந்திப்பு உண்டாகிறது. இந்த மாதிரி மாற்றம் எல்லாருக்குமே நடக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் நாட் ப்ராசஸ், இட் கேன் பி இன்ஸ்டன்ட். ஸ்பீடா இருக்கும், சடுதியில் மாற்றங்கள் உண்டாகும். யாரெல்லாம் நம்ப முடியுது? ஏன்? ஏன்னா ஒரு பிள்ளை ஏன் அவங்க சொல்றாங்க அவங்க ஒரு சைக்கிள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அந்த வேலகிரி மீட்ல எங்க கூட பெருசா அப்படியே என்னன்னா அவளை விழுந்து விழுந்து நம்ம ஒண்ணு எதுவும் சொல்லவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பட் ஷி வாஸ் ஏபிள் டு ரிசீவ். பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது இப்படியெல்லாம் மாற்றங்கள் உண்டாகும். ஸோ நிறைய விஷயங்கள் டீப்பா நீங்க பேசுனீங்கன்னா அவங்க கிட்ட ரொம்ப டீப்பா நிறைய விஷயங்களை நீங்க கேட்க முடியும். ஓ, இவ்வளவு ஆழமா இந்த பிள்ளை ரிசீவ் பண்ணியிருக்கா, நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம மெசேஜை இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிற ஒரு பிள்ளை இருக்கே அப்படின்னு. ஸோ நிஜமா நம்ம வீட்டு ஒரு ஊர் வாலிப பிள்ளைகள் அப்படியே இருப்பார்களாக லைஃப் டுகெதர்ல. நம்ம வீட்டு சின்ன பிள்ளையில இருந்து எல்லாரும் அப்படியே இருக்கட்டும் சொல்லி நம்ம பிளஸ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். அடுத்து வேற யார் ஷேர் பண்றீங்க? அக்கா பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் லிவியா, சொல்லுமா. என்னோட டெஸ்டிமனி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க குவைட்ல இருக்கிறேன். ஆனா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. எவ்வளோ ப்ராப்ளத்துலயும் வந்து கர்த்தர் வந்து என்னை கைவிடாம நடத்தி வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது நான் இங்க எங்களுக்கு வந்து அன்டைம்ல தான் மீட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. முன்னாடி எல்லாம் அப்படியே முழிச்சிருந்து இந்த மீட்டிங்க்கு போகணும்னு காத்திருந்து அப்படியே ப்ரேயர்ல இருப்போம். இப்ப நீங்க இந்த ப்ரேயர் நடக்கிறது கூட எனக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்கு. மிஸ் பண்ணிட்டாலும் நான் ஃபீல் பண்ணுவேன், ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஆனா இப்ப நீங்க மெசேஜ் போடுறதுனாலதான் அது பார்க்க முடியுது. நிறைய ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. இங்க இருந்து இப்போ இந்த வருஷம் வெக்கேஷன் போறதுக்கு சொந்த ஓன் விசா அடிக்கிறதுக்கு கத்திருக்கிறத செஞ்சிருக்கிறேன். இவ்வளோ நேரத்துல எல்லாம் வந்து அண்ணா அக்கா கொடுக்குற மெசேஜ் ரொம்ப ஹாப்பியா ஆறுதலா இருந்துச்சு. என்னை நடத்தி வந்த ஒவ்வொரு நாள் கத்தர் அழகா நடத்துறாரு. எனக்கு ஒரு ப்ரேயர் டிஸ்கஸ் வேறக்கா. இப்ப எனக்கு நீங்க சூன் சேஞ்ச் பண்றாங்க. என்னோட 20 விசால இருந்து 18 விசாவுக்கு சேஞ்ச் பண்றாங்க. அந்த விசா கிடைச்சதுன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து சான்ஸ் ஒர்க்குக்கு இருக்குங்கக்கா. அதுக்காக ப்ரே பண்ணிக்கங்க. ஆனா கத்தர் நிறைய இடத்துல நிறைய காரியத்துல என் கூட இருந்து என்னை நடத்தி இருக்கிறாரு. அதுக்காக நன்றி ஸ்தோத்திரம். சூப்பர் லிவியா, வி பிளஸ் யூ. ஆண்டவர் எதையுமே அறக்குறையா செய்கிறவர் அல்ல. உங்களுக்கான விஷயம் இட் இஸ் ஆல்ரெடி டேக்கன் கேர். இசப்பா இதுவரைக்கும் உண்மையுள்ளவரா இருந்திருக்கிறீங்க, இதுக்கு மேல உண்மையுள்ளவருங்கிறதா உங்க அடையாளம். ஸோ நான் அதையே நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. வி ஆல் பிளஸ் யூ. ஸோ ஹி சோ ஃபெய்த்ஃபுல். உன் ஜேர்னி எங்களுக்கு தெரியுங்கிறதுனால எனக்கு தெரியும் ஆண்டவர் உன்னை எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு. வி பிளஸ் யூமா. நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பிளஸ் பண்றோம். ஓகே, பிளஸ் யூமா. வேற யாரும் ஷேர் பண்றீங்களா? வேற யாராவது ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு தான் பேச விட்டு கேட்கலான்னு இருக்கேன். எஸ், பிரைஸ் லார்ட். குமாரி சிஸ்டர் சொல்லுங்க. சிஸ்டர் உங்களுக்கு தெரியும்ல, என்ன செவாப்பேட்ல இருந்து வருவேன். எங்க சிஸ்டர் தெரியும் சிஸ்டர், திருவள்ளூர் பக்கம். நான் மைத்ரி அந்த சிஸ்டரோட அக்கா, தங்கச்சி. உங்க தங்கச்சி அந்த கேம்ப் வந்தப்ப என் நீ பெயின் கவனிச்சிருப்பீங்க எல்லாருமே. ஆமா, கஷ்டப்பட்டு தான் நடந்துட்டு ரொம்ப இருந்தீங்க. அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப ரொம்ப ரிலீஃப் ஆயிடுச்சு சிஸ்டர். பிரைஸ் காட். அதுக்கப்புறம் பிரேயருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பிரேயர்ல தான் வச்சேன், நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா நான் வந்து சாட்சி சொல்லணும் இது அப்படின்னு சொல்லி. இப்ப நல்லா ஸ்பீடா நடக்கிறேன். அந்த பிபி மாத்திரை, தைராய்டு மாத்திரை எல்லாம் ஒரு 4 years எடுத்துட்டு இருந்தேன். இப்போ அத அப்படியே சுத்தமா 4 மாசம் எடுக்கல சிஸ்டர்.
இப்ப நான் ஓகே, டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே நார்மலா இருக்குது. எனக்கு வண்டர்ஃபுல், ரொம்ப பிரைஸ் பெரிய காட். மிராக்கல். என்னோட ஆபீஸ்ல எல்லார்கிட்ட சொல்லும்போது அவங்க கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் இது. எல்லாருமே ஆச்சரியமா கேக்குறாங்க, ரொம்ப மிராக்கலா இருக்குது, இது என்ன இது அப்படின்னா. நான் போறேன், என்னோட பிரதர் அண்ட் சிஸ்டரோட ஃபெலோஷிப்ல தான் எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க ம், சொல்றபடி நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிக்கிறேன் sister. எனக்கு ரொம்ப வண்டர்ஃபுல், சந்தோஷமா இருக்குது. இந்த ஹெல்த் ம், இஷ்யூ வந்து நான் இந்த டேப்லெட் எல்லாம் போடவே கூடாது அப்படின்னு ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி எந்த இஷ்யூ வரக்கூடாது, சுகர் பிபி எதுவும் வரக்கூடாது, மாத்திரையே எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப கடவுள் அதுபடி என்ன நடத்துறாரு சிஸ்டர். ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்றேன். bless you குமாரி சிஸ்டர். தேங்க்யூ நீங்க என்ன பண்ணுங்க, சிஸ்டர். நம்ம லைஃப் டுகெதர்ல யாராவது தைராய்டு இந்த மாதிரி இஷ்யூஸ்ல எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா எல்லாரையும் bless பண்ணுங்க பாப்போம். அப்படியே bless கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா. எல்லாருக்கும் உங்களை பிளஸ் யூ மாதிரியே சுகம் ஆல். உண்டாகட்டும். bless பண்ணுங்க. வாய் திறந்து நீங்க பண்ணுங்க. ம், ஆமா, பிளஸ் யூ ஆல். என்ன மாதிரி யார் கஷ்டப்பட்டாலும் எந்த மாத்திரை எடுக்கக்கூடாது. கடவுளுடைய சித்தம் எல்லாருக்கும் இருக்கு. கடவுளோட பிளஸிங் எல்லாருக்குமே ஆமென். இருக்கு சிஸ்டர். கண்டிப்பா. இதுதான் பிரேயர், இதுதான் ரொம்ப டிக்ளரேஷன். சூப்பர். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, என்ன மாதிரி யாரும் எடுக்க கூடாது, என்ன மாதிரி எல்லாம் அது நல்லா இல்லாம இருக்கணும். அவ்வளவுதான், அதுதான் இன்னொரு பிரேயர். டெஸ்டிமனி சிஸ்டர். ஒரு ஒன் சொல்லுங்க. வீக் பேக் பிரதர் வந்து டெய்லி நம்மளுடைய இது கடவுள் நமக்கு என்ன செய்யறாருன்றது நோட் பண்ண சொன்னாரு தெரியுங்களா, அந்த டைரியில. ம், ம். தூங்கும் போதும் மார்னிங் எழுந்திருக்கும் ஆமா. அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். அதுல உள்ள ஒரு நாளும் நான் ஒரு 14 வேர்ட்ஸ் எழுதிட்டு இருக்கேன் சிஸ்டர். அது ஒவ்வொரு நாளும் எனக்கு நடக்குது ஓகே. அற்புதமா. அந்த வேர்ட்ஸ் ம், ஒவ்வொன்றும் எனக்கு சூப்பர், அற்புதமா அன்னன்னைக்கு நடக்குது சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். வண்டர்ஃபுல். பிரைஸ் லார்ட், பிரைஸ் சூப்பர், லார்ட். சூப்பர். பெரிய பெரிய வேலை எல்லாம் பண்ணிட்டு ஒரு இருக்கீங்க அமைதியா. நாளும் பெரிய மிராக்கல். நிஜமா நான் எல்லாருக்குமே எங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், எங்க இருக்குது சர்ச் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. நான் ஃபுல்லா ஆன்லைன்ல தான் நான் கேக்குறேன். முடிஞ்சா அவங்க ஒரு நாள் சென்னையில கண்டக்ட் பண்ணும்போது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே ஓகே. கிறிஸ்டியன் ஸ்டாஃப் நிறைய பேர், ஒரு சிலருக்கு இந்து. நான் அட்வைஸ் ம், பண்ணேன், இந்த மாதிரி நீங்க சொல்ற இதை வந்து அப்படியே கன்வே பண்ணுவேன், நீங்க நல்லா கரெக்டா பேசுறீங்க, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்க வேர்டு, எல்லாமே கரெக்டா சொல்றீங்களே அப்படின்றாங்க சிஸ்டர். சூப்பர். அவ்வளவுதான், எனக்கு நீங்க இந்த ரொம்ப ஊழியம் செய்ய சந்தோஷம். ஆரம்பிச்சிட்டீங்க. கடவுள் வண்டர்ஃபுல். நானு வேலை செய்யற இடத்துல ரொம்ப அற்புதமா என்ன நடத்துறதுக்காக ரொம்ப ஸ்தோத்திரம் சிஸ்டர், ரொம்ப ஸ்தோத்திரம். நான் ஓகே, 1 இயரா இந்த சூப்பர், இதுல சூப்பர். சேர்ந்தேன். 1 இயரா நான் உங்களோட இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இதுல ஒரு நாளும் சேஞ்சஸ் நிறைய இருக்குது. ரொம்ப நன்றி ஓகே, சிஸ்டர். ஓகே. தேங்க்யூ. உங்க சிரிப்புலயே தெரியுது சிஸ்டர், யூ ஆர் ஃபில்ட் வித் ஜாய். வண்டர்ஃபுல். bless you சிஸ்டர். ஸோ குமாரி சிஸ்டர் எல்லாம் bless பண்ணி அவங்க என்னெல்லாம் ஏரியால டெஸ்ட் பண்ணி சொன்னாங்களோ அப்படியே bless பண்ணி ரிசீவ் பண்ணுங்க. யாராவது தைராய்டு, நீ ஜாயிண்ட் பெயின், இந்த பிபி, இந்த அது நீங்க ஏதாவது கஷ்டப்படுவீங்களான்னா, காட் இஸ் a வண்டர்ஃபுல் ஹீலர். நமக்குள்ள ஹீலர் இஸ் வித்தின். ஸோ 1 இயரா நம்மள ஃபாலோ பண்றாங்க. ஆனா ஷீஸ் வெரி சீரியஸ் அபவுட் த வேர்ட். அவர் கொடுத்தின வழிபாட்டுல ரொம்ப சீரியஸா இருக்காங்க. நோட் எடுத்து பென் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டேன்னாவே சீரியஸா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ குட். வேலை இடத்துலயும் கிரேஸ். வேலை இடத்துல யாராவது உங்களுக்கு ஸ்ட்ரகிளா ஃபீல் பண்றீங்க, இல்ல ப்ரொமோஷன்ஸ் இதுல எல்லாம் டிலே இருக்குதுன்னு ஃபீல் பண்றீங்கன்னா, யூ வில் கோ இன்டு எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். சரிங்களா? ஓகே. ஸோ வேலை இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே பிளஸ் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கோங்க. குமாரி சிஸ்டருக்கு எப்படி வேலை இடத்துல தயவுகள் இருக்குதோ அந்த மாதிரி எனக்கும் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. எஸ், சூப்பர், வண்டர்ஃபுல். வேற யாராவது பெண்டிங் இருக்குதா, ஷேர் பண்றதுக்கு இருந்தா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஏசப்பாக்கு தேங்க் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அப்படி கேட்கும்போது யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது, ஏன் சோ நைஸ்ல ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எப்படி நம்ம கூட செஞ்சுட்டே இருக்காரு, எவ்வளவு விஷயங்கள் நம்ம நம்ம கொடுக்குற எவ்வளவு இடம் நம்ம கொடுக்குறோமோ அதுக்குள்ள வந்து எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் ஆவியானவர் செய்யறாரு. எஸ். ஸோ வில் ப்ரே அண்ட் ஃபினிஷ். தேங்க்யூ எஸ்அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். டெஸ்டிமனி சொன்ன ஒருத்தரும் உங்க கேரக்டர்ல அவங்க வந்து வேரூன்றி இருக்கிறாங்க, உங்க சுபாவத்துல அவங்க வந்து தஞ்சம் புகுந்துட்டாங்க. they believe in you. உங்க இன்டிமசியில அவங்க வளர்றாங்க. இதை பார்க்க முடியுது ஆண்டவரே. சோ இதுதான் அற்புதம் இல்ல, அநேக அற்புதங்களை மேனிஃபெஸ்ட் பண்ற அளவுக்கு ஆவியில அவங்க பலப்பட்டு இருக்கிறாங்க. அநேகரை பலப்படுத்துகிற அளவுக்கு அவங்களை நீங்க பலப்படுத்தி பரிசுத்தாவியில நிரப்பி வச்சிருக்கிறீங்க. அவங்க அநேகருக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களை நடத்துறீங்கப்பா.
எல்லாரையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம். லைஃப் டுகெதர்ல இருக்கிற ஒரு ஒரு குடும்பமும் இப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம். எங்க வீட்டு பிள்ளைகள் இப்படிதான் இருக்கிறாங்கன்னு பிளஸ் பண்றோம். எங்க கூட கனெக்ட் ஆகுறவர்கள் எல்லாம் எங்கள் மூலமாக ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாங்க ரிலீஸ் பண்றோம். எல்லாருக்கும் ஆண்டவரே நல்ல தெய்வீக சுகத்துல ஒருத்தரும் மூவ் ஆகட்டும், நல்ல டிவைன் அபண்டன்ஸ்ல மூவ் ஆகட்டும்பா. குடும்பங்களுக்குள்ள சமாதானம், சந்தோஷம் எல்லாம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நாங்க அநேக சாட்சிகளை விவரித்து விவரித்து சொல்லுகிறவர்களா எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். We gave you all the glory in Jesus name. Amen. Amen. டைம் இருந்ததுன்னா திரும்ப போய் அந்த டெஸ்டிமனிஸ் எல்லாம் கேட்டு உங்களுக்கு எந்த ஏரியால இருக்கோ அதை டெஸ்டிமனியா நீங்க கேட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ஹானர் பண்ணுங்க. எசப்பா நீங்க உண்மை உள்ளவர், அவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண இடம் கொடுக்க கத்து கொடுத்தவர், எனக்கும் இந்த ஏரியால உங்க மினிஸ்ட்ரி நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கோட் பண்ணி ரிசீவ் பண்ணுங்க, ஹானர் பண்ணுங்க. ஓகே, பிளஸ் யூ ஆல், டேக் கேர், பை.